Hi and welcome to Shubha's World. Pregnancy seriesல week by week pregnancy guide பார்த்துட்டு வரோம். இதுல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது pregnancy week 5 and week 6. போன வாரம் week 3 and 4ல நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்தோம். ஃபர்டிலைசேஷன் இம்ப்ளான்டேஷனோட சேர்ந்து பாய் ஆர் கேர்ள் எப்படி டிசைட் ஆகுது, ட்வின்ஸ் எப்படி பிறக்குது, இது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி வீடியோ பார்க்கலாம். இல்லைனா என்னோட சேனலுக்கு போய் நீங்கள் ப்ரெக்னன்சி சீரீஸ் பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வீக் 5ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். வீக் 5ஓட ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் பீரியடை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் மிஸ்டு பீரியட் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆஃப் ப்ரெக்னன்சி இல்லையா? ஸோ நீங்கள் ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலாம். மிஸ்ட் பீரியடுக்கு அப்புறம் எப்போ வேணால் ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறது ஜஸ்ட் ஃபைன். ஆனால் எக்ஸாக்ட்லி மிஸ்ட் பீரியட் டேட் அன்னைக்கு எடுக்கும்போது சில பேருக்கு ஃபால்ஸ் நெகட்டிவ் காட்டும். ஏன்னா யூரின்ல தேவையான அளவு ஹெச்சிஜி ஹார்மோன் இல்லாததால அதில் பாசிட்டிவ் காட்டுற அளவுக்கு அதில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஹெச்சிஜி ஹார்மோனோடது. அதனால சில சமயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் நெகட்டிவாக வந்தது அப்படின்னா, பீரியட் வரல அப்படின்னா இன்னொரு 4 to 7 days வெயிட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணலாம். ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக வந்துட்டதால தான் நான் இப்போ இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் ப்ரெக்னன்சி. ஓகே, வீக் 5ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வீக் 5ல உங்கள் பேபி எப்படி இருக்கும்னா, அது பேபியோட ஃபார்ம்ல இன்னும் வந்திருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதை எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ரியோ எப்படி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வீக் 5ல அப்படின்னா, ஒரு டிஸ்டிங்க்ட் ஹெட் அண்ட் ஒரு குட்டி டெய்லோட இருக்கும். இந்த வீக் 5ல உங்களோட எம்ப்ரியோ எந்த சைஸ்ல இருக்கும்னா, ஒரு ஆப்பிள் சீட் இல்லைன்னா ஆரஞ்சு சீட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிளோட ஒரு சீடு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு குட்டியா தான் இருக்கும் எம்ப்ரியோ. இந்த ஸ்டேஜில் நிறைய சிஸ்டம் அந்த எம்ப்ரியோக்குள்ளார டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ணும். முக்கியமாக சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் ஹார்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகும் உங்கள் எம்ப்ரியோவில். ஹார்ட் பீட் ரிதமிக்காக இருக்காது, பட் 2 டியூப்ஸ் ஃபியூஸ் ஆகி ஒரு ப்ரிமிட்டிவ் ஹார்ட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி அது ஆல்ரெடி பீட் பண்ணவும் ஆரம்பிச்சிடும் வீக் 5ல. அதே மாதிரி நியூரல் டியூபும் ஆல்ரெடி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். நியூரல் டியூப் அப்படிங்கிறது தான் பின்னாடி உங்க பேபியோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டா ஃபார்ம் ஆக வேண்டியது. இந்த நியூரல் டியூப் வீக் 5ல டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி ஓப்பனா இருக்கும். அண்ட் இந்த வர வாரங்கள்ல நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் அது ஒரு மாதிரி க்ளோஸ்ட் ஃபார்முக்கு வரும். இதுதான் உங்க பேபியோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டா ஃபார்ம் ஆக போகுது. இந்த காரணத்தினால தான் ஃபோலிக் ஆசிடை முன்னாடியே எடுக்க சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னாக்கா உங்க மிஸ்டு பீரியட் நீங்க ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பிரெக்னன்ட்னு கண்டுபிடிக்கும் போதே ஆல்ரெடி உங்க பேபியோட ஹார்ட் பீட் பண்ற ஸ்டேஜ்லயும் நியூரல் டியூப் ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி இருக்கும். இந்த வாரம் மாத்திரம் அல்ல, இனி வர்ற 3-4 வாரங்கள் பேபியோட டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியமான டைம். அந்த காரணத்தினால தான் நீங்க கன்செப்ஷனுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னாலே, இல்லைன்னா சைல்டு பேரிங் ஏஜ்ல இருக்கீங்க அண்ட் நீங்க எந்த விதமான கான்ட்ராசெப்ஷனும் எடுக்கல அப்படிங்கும்போது நீங்க ஃபோலிக் ஆசிட் எவ்ரிடே சப்ளிமெண்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர்ஸ் இதுக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா நீங்க பிரெக்னன்ட்னு கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி நீங்க வீக் 5ல இருக்கீங்க. ஓகே, வீக் 6 ஆஃப் பிரெக்னன்சில என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வீக் 6ல உங்களோட எம்ப்ரியோ ஒரு சி ஷேப்ல இருக்கும். அப்புறம் அது எந்த சைஸ்ல இருக்கும்னா, ஒரு கிரீன் பீஸ் சைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பச்சை பட்டாணின்னு சொல்றோம் இல்ல, அந்த சைஸ்ல தான் இருக்கும் உங்களோட எம்ப்ரியோ வீக் 6 போது. இந்த வீக் 6ல உங்க பேபியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஐஸ் 2 பிளாக் டாட்ஸா ஃபார்ம் ஆகும் ஃபேஸ்ல. அதே மாதிரி ஜா, சின், சீக்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹெட்டோட 2 சைட்லையும் சின்ன டென்ட்ஸா இயர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இப்போ பார்க்கும்போது உங்க பேபி ஒரு ஏலியன் ஃபேஸ் மாதிரி அதுக்கு ஃபேஸ் தெரியும் அல்ட்ராசவுண்ட் பண்ணினா.
ஏன்னாக்கா அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. ஸோ ஐஸ், நோஸ், இயர்ஸ், மவுத், சீக், சின், ஜா இது எல்லாமே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அது மாத்திரம் இல்ல, அதோட கை அண்ட் காலும் வந்து எம்ப்ரியோவோடது இப்போ ஒரு மாதிரி பட் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிக்கும் வீக் 6ல. இது வந்து பேபியோட எக்ஸ்டர்னலா வந்து அதோட அப்பியரன்ஸ்ல இருக்கிற சேஞ்சஸ். இன்டர்னலா நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு வீக் 6ல. ஹார்ட் வந்து பேபியோட ஹார்ட் இன்னும் ஸ்டெடியா 80 to 150 beats per minute அப்படின்னு பீட் பண்ணிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஹார்ட் வந்து ஃபுல் எம்ப்ரியோக்கு சர்க்குலேஷன் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா பீட் பண்ணிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆன கிட்னி, லிவர், லங்ஸ் இது எல்லாமும் உள்ளார டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜ்ல. இந்த growth, இந்த டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா யோக் சாக் அப்படின்னு ஒண்ணு அந்த எம்ப்ரியோவோட அட்டாச்டா இருக்கும். அதுதான் நியூட்ரிஷன் அண்ட் சப்போர்ட் கொடுக்குது இந்த எம்ப்ரியோ இவ்வளோ ஃபாஸ்டா டெவலப் ஆகுற இந்த ஸ்டேஜ்ல. ஸோ இப்போ வீக் 5 அண்ட் வீக் 6ல உங்க எம்ப்ரியோ, உங்க பேபி வந்து என்னென்ன சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுது, என்ன ஸ்டேஜஸ்ல வந்து அதோட growth இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மாமோட சிச்சுவேஷன் என்ன, மாம்க்கு இருக்கிற சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட மிஸ்ட் பீரியட். ஸோ உங்க பீரியட் வர வேண்டியது வரல அண்ட் நீங்க வந்து இப்போ ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலாம். நெகட்டிவ் வந்தது அப்படின்னா ஒரு 4 to 7 டேஸ் கழிச்சு இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுங்க. இல்லைன்னா பாசிட்டிவ் வந்ததுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க டாக்டருக்கு கால் பண்ணி ஒரு ப்ரீநேட்டல் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீக் 5, வீக் 6 இதெல்லாம் ரொம்ப க்ரூஷியல் ஸ்டேஜஸ். இந்த டைம்ல உங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அது மாத்திரம் இல்ல, உங்க உடம்பு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பேபியை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு வந்து ஸ்லீப்பியா, டயர்டா இருக்கிறதுக்கு, எனர்ஜி இல்லாம இருக்கிறதுக்கு வந்து இருக்கிறது வந்து நார்மல். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க நிறைய ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க வந்து பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இமோஷனலாகவும் இருக்கும். ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல இருப்பாங்க. ஒரு நிமிஷம் ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்டடா இருப்பாங்க, இன்னொரு சமயம் வந்து ஒரு மாதிரி இரிட்டபிளா மூடியா இருப்பாங்க. சில பேர் வந்து காரணமே இல்லாம அழுதுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வியர்ட் இமோஷனல் ஸ்டேஜ்ல சில பேர் இருப்பாங்க. டெண்டர் ஃபீலிங் பிரெஸ்ட்ல இல்லைன்னா பெயின் இருக்கிறது எல்லாம் கூட நார்மல். சில பேருக்கு வந்து டிங்லிங் மாதிரி இருக்கும், சில பேருக்கு பெயின் இருக்கும், இல்லை ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். நாஷியா வித் ஆர் வித்தவுட் வாமிட்டிங். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வயிற்றை பரட்டிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கிறது வந்து இப்போ வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும். நிறைய பேருக்கு வந்து நாஷியா ஸ்டார்ட் ஆயிடும் வீக் 5, வீக் 6ல. எகெயின் இது எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. சில பேருக்கு எந்த நாஷியாவும் இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் வேரி ஆகும். சில பேருக்கு நாஷியாவோட சேர்ந்து வாமிட்டிங் இருக்கலாம், சில பேருக்கு வாமிட்டிங் இல்லாம வெறும் நாஷியா, அந்த வாமிட்டிங் வர மாதிரி ஃபீலிங் மாத்திரம் இருக்கலாம். சில பேருக்கு மார்னிங் சிக்னஸ் ஆரம்பிச்சிடும். அந்த நாஷியா, அந்த வயிற்றை பரட்டுற மாதிரி இருக்கிறது தான் மார்னிங் சிக்னஸ்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அது மார்னிங் மாத்திரம் இருக்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு மார்னிங் சிக்னஸ்ங்கிறது வந்து த்ரூ அவுட் த டே இருக்கும். இந்த நாஷியா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்க சொல்றாங்க. ஒரு 4 தடவை சாப்பிட்றதுக்கு பதிலாக 6-7 தடவை சாப்பிடலாம், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம். ஃபுட் கிரேவிங்ஸ் அண்ட் ஃபுட் அவர்ஷன்ஸ் இதுவும் கூட நிறைய பேருக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு ஃபுட் வந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்துடும் திடீர்னு, அதுதான் ஃபுட் கிரேவிங்னு சொல்றாங்க. ஃபுட் அவர்ஷன்னா என்னன்னா, நீங்க எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட் ஐட்டம்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வந்து திடீர்னு பிடிக்காம போயிடும், அதோட ஸ்மெல்லே உங்களுக்கு ஆகாது. சில பேர் சில ஸ்மெல்ஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. அந்த ஸ்மெல்ஸ் வந்து அவங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆகும், இல்லைன்னா அவங்களுக்கு திரும்ப வயிறு பரட்டுற மாதிரியோ இந்த நாஷியஸ் ஃபீலிங் கொடுக்கும். நாஷியா பத்தி சொல்லும் போது எக்ஸஸ் சலைவேஷன் பத்தியும் சொல்லணும். சில பேருக்கு வாயில வந்து சலைவா, எச்சில் வந்துட்டே இருக்கும். அது வந்து அவங்கள இன்னும் வந்து நாஷியஸ் ஆகும், இன்னும் வந்து அவங்களுக்கு வயிறை பரட்டுறதுக்கு அதுவே ஒரு காரணமாயிடும். அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க வந்து ஏதாவது வைட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரிலீஃப் இருக்கும். பிளஸ் நீங்க வந்து கோல்ட் வாட்டர் அப்பப்ப சிப் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ரொம்ப தாகம் எடுத்துட்டே இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். ஸோ நீங்களும் தண்ணி குடிக்கும் போதும் கூட நிறைய தண்ணி அட் அ டைம் குடிக்காம அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் சிப் பண்ணிட்டே இருக்கிறது வந்து பெட்டர் உங்களுக்கு.
இன்னொரு காமன் சிம்டம் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த அர்ஜ் இருக்கிறது. அது வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து காமனா இருக்கு நிறைய பேருக்கு. கான்ஸ்டிபேஷன் இல்ல ஹார்ட் பர்ன், இன்டைஜஷன் இதெல்லாமும் சில பேருக்கு இருக்கும். இந்த ப்ராப்ளம்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ஹோல் கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் ஸ்மால் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. வைட்டமின் சி அண்ட் புரோட்டீன் இது வந்து அதிகமா இருக்கிற மாதிரி. சில பேருக்கு அக்கேஷனல் ஹெட்ஏக்ஸ், தலைவலி, அப்புறம் வந்து லைட் ஹெடட்னஸ்னு சொல்றோம் இல்ல, தலை சுத்துற மாதிரி டிசியா ஃபீல் ஆகுறது, அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும் பிரெக்னன்சில. ஸோ இப்போ நம்ம வீக் 5 and 6ல பேபியோட க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் மம்மோட சிம்டம்ஸ் எல்லாமும் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வீக் 7 and 8 பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல உங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுது. அதனால நீங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் பேலன்ஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றது அண்ட் மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பெட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்து, எஸ்பெஷலி கேட் வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேட் லிட்டர் வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கேட் லிட்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க. கேட் லிட்டரில் அப்புறம் வந்து பேர்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது வந்து டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராசைட் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கோ இல்லை பேபிக்கோ. அதனால வந்து கேட் லிட்டர் ஹேண்டில் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பேர்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் நிறைய கேர் எடுத்துக்கணும் அந்த பேர்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலில் ப்ரெக்னன்சி வீடியோஸ் தவிர vlogs அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ், அதுக்கப்புறம் COVID-19 வீடியோஸ் இது எல்லாமும் இருக்குது. ஓகே, ஸோ நான் உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care.